آمين. والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: قل كل من عند الله. وقال نبينا صلى الله عليه وسلم: أقروا الطير على مكناتها آمنا بالله. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை நன்மையும் தீமையும் கலந்ததாகத்தான் படைத்திருக்கிறான். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தில் இப்படி ஒரு நாடு இருக்கிறதா? அங்கே இன்பம் மட்டும்தான் இருக்கும், துன்பங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அப்படி ஒரு நாடு இருக்குதா? இல்லை. உலகத்தில் ஒரு நாடு இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது, துன்பம் மட்டுமே இருக்கிறது, இன்பம் அங்கே இல்லவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தான் இந்த உலக வாழ்க்கை. இது யதார்த்தம். ஆனால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள மார்க்கம் நம்மை உத்தரவிடுகிறது என்று சொன்னால், இரண்டும் அல்லாஹ்விடமிருந்தே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் பெரும்பான்மையான மக்களுடைய மனோநிலை இன்பம் என்றால் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். துன்பம்னா அது நேரடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒன்று யாரேனும் மனிதர்களோடு தொடர்பு படுத்தி பார்ப்பார், அல்லது காலத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பார், அல்லது இன்ன நிகழ்வு நடந்ததால் இது இப்படி நடந்துருச்சு என்று சம்பந்தப்படுத்தி பார்ப்பாரே தவிர, இன்பம் துன்பம் இரண்டுமே இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று என்று மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. சங்கைக்குரியவர்களே, நபிமார்களும் வேதங்களும் மூமின்களுக்கு, உலக முஸ்லிம்களுக்கு முதல் படியாக அவர்கள் எடுத்து வைத்தது கொள்கை கோட்பாடுகளை தான். வணக்க வழிபாடுகள்லாம் பிறகு தான். இங்கே தொழணும், நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜு, ஜகாத்தெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் படைத்த இறைவனை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இறைவன் அல்லாதவைகளை இறைவனாகவோ, இறைவனின் அம்சங்கள் பொருந்தியதாகவோ, இறைவனுடைய அந்தஸ்தில் வைத்து பார்ப்பதை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை. குர்ஆன் பல இடங்களில் மிக தெளிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்து வைக்கிற போது மக்கள் மறுத்தார்கள். அது அவர்களின் உரிமை இல்லையா? அப்போ சில சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது, உணவு பஞ்சங்கள் ஏற்பட்டது, வறட்சியால் அந்த மக்கள் வாடினார்கள். அப்போ சொன்னாங்களாம், இந்த முகமது பேச்சை கேட்டு அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டதால தான் இப்படியெல்லாம் நமக்கு சோதனை வருது என்று பெருமானாரோடு அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை இணைத்து பேசினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான்: இன் துசிபுஹும் ஹசனத்துன் யகூலு ஹாதிஹி மின் இந்தில்லா. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருச்சுன்னு வைங்க, வியாபாரம் வெற்றி, விவசாயம் நல்ல மகசூல் கிடச்சிருச்சுன்னா, யகூலு ஹாதிஹி மின் இந்தில்லா, அல்லாஹ் இதை கொடுத்தான்னு சொல்லுவாங்களாம். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள். ஆனால் அல்லாஹ்வோட மற்ற சிலைகள், கடவுளையும் கடவுளாக நம்பியவர்கள். அதனால் அவங்க அப்படி சொல்லுவாங்க. அதுவே அந்த மக்களுக்கு ஏதேனும் சோதனை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான்: மின் துசிபுஹும் சய்யாத்துன் யகூலு ஹாதிஹி மின் இந்திக். ஏதாவது வியாபாரம் அல்லது விவசாயம் அல்லது இன்ன பிற காரியங்கள் துன்பமாக முடிந்து விட்டால், ஹாதிஹி மின் இந்திக், இது உங்களால் ஏற்பட்ட சோதனை என்று உங்களை பார்த்து சொல்வார்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான், நபியே குல் குல்லும் மின் இந்தில்லா, அந்த மக்களை பார்த்து
நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற நன்மையும் அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை, நீங்கள் துன்பங்களாக கருதக்கூடிய அவைகளும் அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்று சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நற்சகுனம் துர்ச்சகுனம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. நாம் எப்படி பார்க்கிறோம் என்கிற பார்வையை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிறது. இப்போ உலக வாழ்க்கையில் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடமே நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் நமக்கு வந்து சேரக்கூடிய சோதனைகளும் அல்லாஹ் தான் தருகிறான் என்கிற அடிப்படை புரிதல் வேணும். எந்த இடத்துலையும் நம்ம தடமாறிடவே கூடாது. நன்மைகள் ஏற்படுறதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், நான் தொழுகிறேன், தஹஜ்ஜுதெல்லாம் தொழுகிறேன், அதனால் எனக்கு இது கிடச்சிது. ஏங்க வண்டியில் போகும்போது கீழே விழுந்தீங்க? அது வண்டியில் வெளியே போகும்போது எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா ராசியே இல்லாத அம்மா. திடீர்னு அன்றைக்கி பார்த்துட்டு போனால் விழுந்துட்டோம். வெளிப்படையாக மிக சகஜமாக பேசுகிற மனோநிலை. கண்ணியத்திற்குரியவர்களை மார்க்கம் கண்டிக்கிறது. அது அந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டானா? நீங்கள் கீழே விழ வேண்டும், உங்களுக்கு சோதனைகள் வருகிற டிபார்ட்மெண்ட்டு அல்லாஹு தஆலா அந்த பெண்ணிடத்தில் தந்து விட்டானா? கிடையாது. நன்மைகளையும் அல்லாஹ் தருகிறான், சில நேரங்களில் சோதனைகளை அல்லாஹ் தருவான். அதற்கான தாத்பரியங்கள் என்ன, தத்துவங்கள் என்னன்னு யோசிக்கணுமே தவிர இது யாரால் நடந்துச்சுன்னு நம்ம திசை மாறக்கூடாது. ஹுதைபியாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொட வைத்தார்கள். அன்றைக்கு இரவு மழை பெய்தது. உடனே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். சில பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க, அதே நேற்று ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு இல்லையா, அங்கே பார்த்தேன் அதுதான் மழை வந்துச்சு. நம்மெல்லாம் பேசிக்கிறோமா இல்லையா, மேகம் அடிவானம் கருத்து இருக்குது, இன்றைக்கி மழை கன்ஃபார்ம் அப்படின்னு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொலை வச்சுட்டு பேசுகிறாங்க. சில மனிதர்கள் முத்திர்னா பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மதிஹி, அல்லாஹுடைய அருளை கொண்டும் அல்லாஹுடைய கருணையை கொண்டும் நமக்கு மழை வந்தது என்று சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள். வ காஃபிரும் பில் கவாக்கிப், நட்சத்திரங்களை நிராகரித்தவர்கள். சில மனிதர்கள் முத்திர்னா பி நௌஹி கதாவ கதா, அந்த மேகம் மூட்டமாக இருந்துச்சு, அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல அப்படி மேலே இருந்தால் மழை வரும் என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹுவை மறுத்தவர்கள். முஃமினும் பில் கவாக்கிப், நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப கடுமையான வாசம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையை ஒரு விதத்தில் தகர்க்கிறார்கள். படைத்த ரப்பை விட்டு படைப்புகளோடு ஒரு பொருளை இணைப்பது அது நன்மையை தரும், அது எனக்கு தீமையை தரும் என்று சொல்லுகிற போது அவர்கள் திசை மாற்றப்படுகிறார்கள் என்று மார்க்கம் சொல்லித்தர்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற நன்மைகளும் அல்லாஹ் தான் தருகிறான். அது எவ்வளவும் இருக்கட்டும், சில நேரங்களில் சோதனைகள் பிரச்சனைகள் வரும். வராத வாழ்க்கையெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஏன்? அப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ் மறுமையில் தான் வைத்திருக்கிறான். சொர்க்கம் மட்டும்தான் தொந்தரவே இல்லாத, கவலையே இல்லாத, பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவே இல்லாத உலகம்னு இதுதாங்க சொர்க்கம் மட்டும்தான். இந்த உலகத்தில் இரண்டும் கலந்து தான் இருக்கும். அப்படி என்றால் நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், இந்த நன்மைக்கு தகுதியுடையவனாக என்னை ஆக்கு, இந்த நன்மையை தொடர்ந்து எனக்கு நீ வழங்கு என்று நன்றி செலுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்படுகிற போது யா அல்லாஹ், இந்த சோதனை நீ தான் கொடுத்த, இதிலிருந்து விடுபடுவதற்குண்டான சிந்தனைகளை வழிகளை நீ காட்டுன்னு அல்லாட்ட கேட்கும். எங்கே திரும்பிடக்கூடாதுங்க. இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை இப்போ ஏன் வந்துச்சு, புதுசாக ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தேன், அவன் வந்ததுலேருந்தே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாமே டவுன்லேயே இருக்குது, அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, கவனம் போகுது. போகிற போதே சங்கைக்குரியவர்களே நாம் யோசிக்க வேண்டும், நமக்கு அல்லாஹ் தான் இந்த சோதனையை தந்திருக்கிறான், அல்லாஹ்ட்ட தான் முறையிடணும் என்று ஒரு மூமின் கருதுகிற போது அல்லாஹு தஆலா அவர்களை அந்த வாழ்க்கையில் மென்மேலும் மேம்படுத்துவான் இல்லையா? அதாவது காலங்களில் நல்ல காலம் கெட்ட காலம்னு ஏதாவது இருக்கா? ரெண்டுமே அல்லாஹ் படைச்சது தானே. அப்படி ஒன்றே இல்லை. நம்முடைய பார்வைகள் எப்படி ஆகிவிடுகிறது. அரபுகள்கிட்ட ஷவ்வால் மாதத்தை அவ்வளோ பெருசாக நன்மைக்குரியதாக கருத மாட்டார்கள் ஆரம்ப காலங்களில். ஷவ்வால் மாதத்தில் திருமணம் செஞ்சால் விளங்காது என்கிற ஒரு எண்ணம் அன்றைக்கு அரபுகளிடத்தில் இருந்ததாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே
ஷவ்வால் மாதத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவை திருமணம் முடித்தாங்களாம். உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவோடு இல்லறம் சேர்ந்ததும் ஷவ்வால் மாதத்தில் தான். அதாவது ஒரு புரட்சிக்காக வேண்டியல்ல, பாருங்கள் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். என்ன நடந்துருச்சு? ஒரு காலத்திற்கு ஒரு நன்மையை தருகிற ஆற்றல், ஒரு தீமையை தருகிற ஆற்றல் கிடையாது. அல்லாஹ் நாடுனா அது ஷவ்வால்லையும் வரலாம், துல்காதாலையும் வரலாம், ரமலான்லையும் நடக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு சொல் செயல் வடிவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை பாடத்தை போதித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், ஹஜ்ரத் சஃபர் மாதம் வந்துருச்சுன்னாவே வீடு குடி போகிறது இல்லை, இடம் வாங்க விற்கிறதெல்லாம் இல்லை, பெண் ஏதாவது பேசுனா கூட அடுத்த மாதம் பேசிக்கலாம், நல்ல வரன் அதெல்லாம் அடுத்த மாதம் பேசிக்கலாம், சஃபரில் எதுவுமே பேசுறது இல்லை. அதுக்குன்னு ஒரு நேரம் காலங்களை வைத்து நாம் நடைபெறுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஃபர் மாதத்தை பார்த்தோ அல்லது இன்ன பிற நாட்களை பார்த்தோ கிழமைகளை பார்த்தோ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நாடினால் நமக்கு நன்மை நடக்கும், அல்லாஹ் நாடினால்தான் நம்முடைய சோதனைகள் நீக்கப்படும் இல்லையா? இந்த மாதத்தில் பெண் பேசியதால் தான் இப்படி நடந்தது என்று நம்புகிற மூமின் அவர் தன்னுடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும். சஃபர் மாதத்தில் கடை தொடங்கினியா? ஆமாம், அதுதான் உனக்கு இப்படி. நான் கேட்குறேன், மற்ற மாதத்தில் கடை தொடங்கின யாருக்கும் நட்டமே வந்தது இல்லையா? அவங்களாம் ஹோன்னு போயிருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லையே. லாப நட்டங்கள் வியாபாரத்தில் சகஜம். அது என்ன சஃபர் மாதத்தோடு முடிச்சு போடுவது? ஒரே மேடையில் 2 திருமணங்கள் நடந்துருச்சுன்னாவே பெண்கள் மசாயில் ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு திருமணம் நிச்சயம் தலாக்காயிரும். பெரிய சோதனை என்னென்னா இதுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு நிக்கா நடந்தும் போயிடும். 2 நிக்கா நடந்திருக்கும் ஏதோ ஒரு ஊரில். இப்படித்தான் அந்த ஊரில் ஒரு நிக்கா நடந்துச்சு, நினச்ச மாதிரியே ஒரு நிக்கா தலாக்காயிடுச்சு. அதனால ஒரே மேடையில் 2 நிக்கா வேண்டாம், தள்ளி தள்ளி வைப்போம். இதை சொல்லுகிற போது நமக்கும் கொஞ்சம் லேசாக மனப்பதட்டம் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நம்ம பையன் மருமகள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் நமக்கு ஒரு விதமான தடுமாற்றம் வரும். சங்கைக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். மற்ற காலங்களில் தனியாக நடக்கக்கூடிய திருமணங்கள் எதுவுமே தலா காணதே இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கும் பாருங்கள், பல இஸ்லாமிய ஊர்களில் 10 நிக்கா நடக்கும், ஒரே குத்துபா ஒரே துவா. இஸ்லாமிய ஊர்களில் இன்றைக்கும் 10 நிக்கா நடக்கும், 15 திருமணங்கள் நடக்கும். இன்றைக்கும் நம்மால் சொல்ல முடியும். அரபு நாடுகளில் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. என்ன காரணம்? 2 திருமணங்கள் ஒரே இடத்தில் வைப்பதால் திருமணம் தலாக்காகிவிடும் என்கிற சிந்தனை தவறு. அல்லாஹ் யாருக்கு தலாக்குன்னு முடிவு செஞ்சானா அது நடக்கும். அது தனியாக வச்சாலும் நடக்கும், சேர்ந்து வச்சாலும் நடக்கும் இல்லையா? இந்த நம்பிக்கை ஆழமான அழுத்தமான சமரசமற்ற இந்த நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஏன் பிற மதங்கள் பிற இசங்களிலிருந்து இஸ்லாம் தனித்துவத்தோடு இருக்கிறது? இந்த உலகத்தில் நன்மையை தருகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நமக்கு ஏற்படுகிற தீமையை தடுக்கக்கூடிய வல்லமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்கிற கொள்கையில் இஸ்லாம் என்னைக்கு சமரசமே கிடையாது. நாம் அதை புரிந்து வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க சஹாபாக்களுக்கு, லா அதுவா வலா தியரத்த வலா ஹாம்மத்த வலா சஃபர். ஐயாமுல் ஜாஹிலியால் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. தொத்து நோய் இருக்கும்பாங்க. ஒரு நோயாளி ஒரு இடத்துக்கு வந்தால் நோய் தொத்திக்கும். நபியவர்கள் சொன்னார்கள் அப்படியெல்லாம் கிடையாது. ஆந்தை கத்துச்சுன்னா அபசகனம் என்று நம்பினார்கள். நபியவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் கிடையாது. பறவை சகனம் கிடையாது. சஃபர் மாதம் பீடை நம்புறீங்க, அப்படி கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமவாசி கேட்டார், ரசூலல்லாஹ் எங்கிட்ட நல்ல ஒட்டகங்கள் நிறைய இருக்குது, அது நல்லா துள்ளி குதித்து மான்களைப் போல விளையாண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு சொறி பிடித்த ஒட்டகம் என்னுடைய ஒட்டக கூட்டத்திலே கலந்தவுடன் மற்றதற்கும் சொறி பிடித்து விடுகிறதே, நீங்கள் நோய் தொத்தாதுங்கிறீங்களே, இங்கே தொத்துதேன்னு கேட்குறாரு. நம்மளும் பார்க்கத்தானே செய்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எளிமையாக அவருக்கு புரிகிற மாதிரி கேட்டாங்க, சரிப்பா நீ சொன்ன மாதிரி லாஜிக் படி அந்த ஒட்டகம் வந்ததால் மற்ற ஒட்டகங்களுக்கு சொறி பிடித்தது என்று சொன்னால் அந்த ஒட்டகத்திற்கு சொறி பிடித்தது எப்படின்னாங்க, ஃபமன் அதல் அவ்வல், முதலாக ஒரு ஒட்டகத்திற்கு சொறி பிடித்திருக்குமே, நோய் வந்திருக்குமே, அந்த நோய் எங்கிருந்து வந்துச்சுன்னாங்க.
அப்படின்னா என்ன பொருள்? அந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் எப்படி நோயை தந்தானோ அதுபோல இதற்கும் அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் நோயை தருகிறான். அல்லாஹுடைய ஏற்பாடு. நம்ம என்ன நினைக்கணும்? நமக்கு ஏதேனும் சோதனைகள் ஏற்படுகிற போது அது அல்லாஹ் தான் தருகிறான் என்று ஒரு மூமின் நம்ப வேண்டும். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். நமக்கு ஒரு சோதனைகள் ஏற்படுதா, அல்லாஹுடைய நாட்டத்தோடு தான் வந்திருக்கு. முதல்ல அப்படி புரியணும். அடுத்து என்ன செய்யணும்? இதற்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ்ட்டே சரண்டர் ஆகும். யா அல்லாஹ், நான் ஏதோ ஒரு யோசனை செஞ்சு வியாபாரத்தை தொடங்கினேன், அது இப்படி நடந்து விட்டது, எனக்கு இந்த சோதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை நீயே காட்டுன்னு அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகணும். சங்கைக்குரியவர்களே, அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். ஏன்னா நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை, அது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது. ஸோ சொல்யூஷன் எங்கே தேடக்கூடாது? காலத்திட்ட போய் தேடக்கூடாது. இந்த காலம் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, இந்த மனிதர்கள் சரியில்லை என்று காலத்திடம் மனிதர்களிடம் நாம் சென்று விடக்கூடாது. சங்கைக்குரியவர்களே, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒரு பூனை இடையில போயிடுச்சு, அதனால் அவருடைய காரியம் சரியில்லை. இது ஏதாவது பொருந்துகிற மாதிரி இருக்கா? வீட்டிலேருந்து வெளியே போகும்போது எங்கெங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. அதனால் போன காரியம் விளங்கலை, வந்து சத்தம் போடுறாரு. போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். அப்போவே நினச்சேன் விளங்காதுன்னு. நான் கேட்குறேன், வெளியே போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்காம உட்காந்துருக்கும் போதா கேட்பாங்க? சரி, அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு அபார ஆற்றல் இருக்கிறதா? ஒரு அற்பமான பூனைக்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்குற ஒரு சராசரியான வார்த்தைக்கு அவ்வளோ அபார ஆற்றல் இருக்கிறது. உங்களுக்கு வருகிற நன்மையை அது தடுத்து விட்டது. எவ்வளோ பெரிய அபத்தம்! சங்கைக்குரியவர்களே, அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு ஆற்றல் இல்லை, பூனைக்கு அப்படி ஒரு ஆற்றல் இல்லை, பறவைகளுக்கு அப்படி ஒரு சர்வ வல்லமை கிடையாது. வல்லமை புரிந்தவன் அல்லாஹ் தான். யார் அப்படி நினைக்கிறார்களோ, சகோதர சமயத்தவர்கள் பாவம், முஸ்லிம்கள் அப்படி கருத வேண்டிய தேவையில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா படி ஒருத்தர் வெளியே போகிறார், போயிட்டு பறவை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டார்னா ஃபக்கத அஷ்ரக, வமன் ரஜ்ஜாத்துஹு அத்வைரத்து அன் ஹாஜத்திஹி ஃபக்கத அஷ்ரகன்னா. வெளியே போனவர் பறவை இவர் நினைச்ச மாதிரி பறக்கலை என்று சொன்னால் போன காரியம் விளங்காது. அதனால் ஒருத்தர் மீண்டும் அந்த வேலையை விட்டு விட்டு வந்து விட்டால் அவர் அல்லாஹுக்கு நிகராக ஒரு பொருளை ஆக்கிவிட்டார். உங்களுக்கு அந்த காரியத்தை வெற்றியாக்கி தருவது அல்லாஹ் தான், தீமையை தடுப்பது அல்லாஹ் தான். பறவை எப்படி தரும்? உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், சில நேரம் நாங்கள் அப்படி நினச்சிடறோம், அது தப்பு தான், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். சில நேரம் நாங்கள் பலகீனமானவர்கள் அப்படி எண்ணி விடுகிறோம். ஏன்னா கலாச்சார சூழல் அப்படி இருக்கிறது. என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள், இப்படி துஆ செய்யுங்க, அல்லாஹும்ம லா யஅதி பில் ஹஸனாத்தி இல்லா அன்த. இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன நன்மை வந்தாலும் அது நீ மட்டும்தான் தரக்கூடியவன். எங்களது வாழ்க்கையில் வலா யதஹபு பிஸ் ஸய்யாத்தி இல்லா அன்த, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா தீமைகளை போக்கக்கூடிய ஆற்றல் உனக்குத்தான் இருக்கிறது. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பிக், என்னுடைய தவறான கொள்கையிலிருந்து திரும்புவதும் சரியான நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்பதும் இல்லா பிக்க, இறைவா உன்னை கொண்டுதான் என்று ஓதுங்கண்டான். சங்கைக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இஸ்லாம் இன்னும் பரவிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் கொள்கை ரீதியான தெளிவில் இஸ்லாம் எந்த இடங்களிலும் சமரசம் கிடையவே கிடையாது. எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் சரிதான். காபாவுக்கு போயிட்டு ஜியாரத்து பண்ணிட்டு ஹஜ்ஜு செஞ்சுட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே நேரான வழியில் வரமாட்டாங்களாம், வீட்டுக்கு இன்னொரு வழி வைப்பாங்க. ஏன்னா வந்த வழியாக போகக்கூடாது, வந்த வழியாக வந்தால் நன்மை இல்லை என்று நம்பி இருந்தார்கள் இல்லையா? அப்போ குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் வந்த வழியாகவே வாங்க, வேறு வழியாக வருவது நன்மை என்று கருதாதீர்கள் என்று குர்ஆன் அந்த மக்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சரி செய்தது. அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் அல்லாஹ் தந்தது என்று நாம் ஏற்றுக்கொள்வதைப் போலவே நமக்கு ஏற்படுகிற சோதனைகள், பிரச்சனைகள் அது அல்லாஹ் தான் தருகிறான். அதற்கான விடிவை அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும். மனிதர்களை சாட்டக்கூடாது, பொருட்களோடு இணைக்கக்கூடாது, நபர்களோடு இணைக்கக்கூடாது. சங்கைக்குரியவர்களே, இது எவ்வளவு அறிவற்ற ஒரு செயல் என்று சொன்னால், படைத்த இறைவனை குறைத்து மதிப்பிடுகிறோம். ஒன்று, சாதாரண பொருளை அல்லாஹுக்கு நிகராக ஆக்கிறோம். எப்படிங்க? சாதாரண ஒரு பொருள், ஒரு பறவையோ அது என்னவாகவும் இருக்கட்டும்,
அது அல்லாஹுக்கு நிகராக அது எப்படி எனக்கு ஒரு நன்மையை தந்துவிட முடியும், எனக்கு ஏற்படுகிற நன்மை எப்படி தடுக்க முடியும் என்கிற யதார்த்தத்தை குர்ஆனும் ஹதீஸும் மாறி மாறி சொல்லித் தருகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கொள்கை தெளிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அக்கீரு தொய்ர அலா முக்குனாத்திஹா, பறவைகளை அதனுடைய கூடுகளிலேயே விடுங்க. பறவை ஜோசியமெல்லாம் பார்க்காதீங்க, அது உங்களுக்கு நன்மையும் தராது, உங்களுக்கு ஏற்படுகிற தீமையை தடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லைண்டாங்க. இந்த உலகத்தில் நம்மை படைத்த ரப்பு மட்டும்தான் நம்மை படைத்திருக்கிறான், அவன் மட்டுமே நம்மை பாதுகாக்க முடியும், வேறு யாருக்கும் அந்த ஆற்றல் கிடையாது என்று தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கியாம நாள் வரை போதிக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் மூட நம்பிக்கைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் வெகு தூரம். இஸ்லாத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் இதையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மூட நம்பிக்கைங்கிற பேரில் சில நம்பிக்கைகளை கூட நம்ம கொண்டு அங்கே சேர்த்துடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து கண் வைக்கிறாரு, கண் திருஷ்டின்னு சொல்கிறோம். இஸ்லாத்தில் கண் திருஷ்டி இருக்குன்னு சொல்கிறது மூட நம்பிக்கை என்று சில பேர் நினைக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களை, ஒருவர் இன்னொருவரை பார்த்து கண் வைப்பதால் அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பது லாஜிக்காக பொருந்தலை, உண்மைதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்-ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது இருக்கிறதுண்டாங்க. இங்கே ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் படைப்புகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. ஆனால் அல்லாஹும் ரசூலும் எதை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை நம்ப வேண்டியது நம்முடைய கடமை. இங்கே தான் ஈமானுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்னுடைய அறிவு சொல்லுகிறது, அது எப்படிங்க ஒருத்தரை பார்த்து நான் கண் வச்சுட்டு அவருக்கு பாதிப்பு ஏற்படாது, அறிவு சொல்லுகிறது. ஆனால் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், அல்-ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி இருக்குன்னாங்க. இந்த இடத்துல நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தலை, நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கண் திருஷ்டி இருக்கிறது, கண் திருஷ்டிக்கான பாதுகாப்பை சொல்லியிருக்கிறார்கள், நான் அந்த துவாக்களை நம்புகிறேன், ஓதுகிறேன். இப்போ இதையும் மறுப்பது நவீன மூட நம்பிக்கையாக போய்விடும் இல்லையா? அறிவு சொல்லுதுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் தள்ளிட முடியாது. இப்போ சூனியம் இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லாஹ் நாடினால் அது பாதிப்பை உண்டாக்கும், இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. சூனியமே கிடையாதுன்னு சொன்னால் அது நவீன மூட நம்பிக்கை. நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் அது பாதிப்பை உண்டாக்கும். குர்ஆனில் சொல்லுகிறான், வமாஹும் பில்லாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். சூனியத்தை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சூனியத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு யாரும் எந்த தொந்தரவும் தந்துவிட முடியாதுன்னு வசனம் முடிஞ்சிட்டா பரவாயில்ல. வமாஹும் பில்லாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹனுடைய நாட்டத்தை கொண்டுதான் அந்த சூனியமும் வேலை செய்யும். அப்படின்னா ஒருத்தர் சூனியம் வைக்கிறாரு, அல்லாஹுடைய நாட்டம் அவருக்கு அதன் மூலமாக ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று இருந்தால் ஏற்படும், இல்லாட்டி ஏற்படாது, அவ்வளோதான். சூனியமே இல்லைன்னு சொல்ல தேவையில்லை, இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அது பாதிப்பை உண்டாக்கும். அல்லாஹ் நாடி இருக்கிறான் இவர்களுக்கு நன்மையை தான் தரணும், இந்த சூனியம் எந்த பாதிப்பையும் உண்டாக்காது என்கிற கொள்கையை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கைக்குரிய பெரியோர்களே, அப்படி என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய மூட நம்பிக்கைகளை தவிர்த்து வாழுகிற அதே நேரத்தில் இஸ்லாம் சொன்ன நம்ப வேண்டிய விஷயங்களை நம்ம தூக்கி வீசிடக்கூடாது இல்லையா? ஒருத்தர் கேட்டார், ஹஜரத் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இறந்து போன ஒருத்தருக்கு நான் துவா செஞ்சால், நான் உயிரோடு இருக்கேன், அது இறந்துட்டார், நான் துவா செஞ்சால் அவருக்கு எப்படி போகும்? இங்கே இருக்கிறவருக்கு ஏதாவது கொடுத்தா போகும், அவர் மண்ணுக்குள்ளே போயிட்டார், நான் வெளியே இருக்கேன், நான் அனுப்புனேன், எப்படி போகும்? இப்போ நான் சொன்னேன், போகுமா போகாதான் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் இறந்து விட்டால் நன்மையின் வாசலெல்லாம் அடைபட்டு போய்விடும்டான். அவர் தொழுகவோ நோன்பு வைக்கவோ திக்ரு செய்யவோ குர்ஆன் ஓதவோ முடியாது, ஏன்னா நன்மையின் வாசல் முடிந்து விட்டது. ஆனால் 3 வாசல் மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறதுண்டாங்க. என்ன? இந்த உலகத்தில் அவர் மூலமாக பலனுள்ள கல்வியை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். புகாரி ஷெரீஃப் உள்ளிட்ட ஹதீஸ் கிதாபுகளில் வருகிறது. இவர் நல்ல பலனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாக அவர் பலன் பெறுகிறார், அந்த கல்வி போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இவர் இருந்து அந்த பாடங்களை நல்ல போதனைகளை சொன்னால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை வந்துக்கிட்டே இருக்குண்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, தொடர்படியான நன்மைகள், சதக்கத்தின் ஜாரியா, ஏதாவது பள்ளிவாசல் கட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, பள்ளியில் தொழுகிற வரைக்கும் நன்மை போகும். ஏதாவது மக்கள் வந்து போகக்கூடிய இடங்களில் தண்ணீர் குடிப்பதற்கு நீர் வசதி செய்து கொடுத்துருந்தால் மக்கள் குடிக்கிற வரை நன்மை போகுண்டாங்க.
அப்போ சதக்கத்தின் ஜாரியா தொடர்படியான நன்மைகள். அதனால தான் நம்ம பள்ளிவாசலுக்கு குரான் வாங்கி கொடுக்குறோம், பள்ளிவாசல் கட்டுகிற விஷயங்களில் மிக ஆர்வம் காட்டுகிறோம், மார்க்க காரியங்களில் நாம் அதீத ஆர்வம் காட்டுவது இதன் காரணத்தினால்தான். மூணாவது வலதின் சாலியின் எதுவுலகு, துவா செய்கிற பிள்ளைன்னாங்க. பிள்ளை துவா செய்கிறாரு, யா அல்லாஹ் என்னை நல்ல முறையில் எங்கள் அத்தா உருவாக்கியிருக்கார், எங்கள் அத்தாவுடைய பாவத்தை மன்னி என்று அவர் துவா செய்கிறார். அதற்கான நன்மையான காரியங்களை அவர் செய்தால் நன்மை போகும். இங்கே ரொம்ப எளிமையான பதில் தான். நான் அனுப்பலை, அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க போகும்ண்டு. இதை நம்புறதுல எனக்கு என்ன கவலை இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்கள் நன்மையின் வாசல் அடைபட்டு விடுகிறது மூன்றை தவிர என்று சொல்லுகிற போது அதை என்னுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அதையும் என்னுடைய அறிவு சந்தேகப்படுகிறது என்று சொன்னால் வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம். இது நவீன மூட நம்பிக்கை, முற்போக்கு அல்ல, இது முற்போக்கு சிந்தனை அல்ல, நவீன மூட நம்பிக்கை. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் கொள்கையில் இஸ்லாம் ஒரு தெளிவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லாஹும் ரசூலும் சொன்னதை அப்படியே நம்புகிறோம். மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லை. அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்கிற அதிகாரம், ஆற்றல் எந்த பொருளுக்கும் இல்லை, எந்த மனிதருக்கும் இல்லை, எந்த இடத்திற்கும் இல்லை, எந்த காலத்திற்கும் இல்லை. அதே நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துவாக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த துவாக்களை ஓதுனா காலையிலிருந்து சாயந்தரம் வரை நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் என்றார்கள். இதை நம்பி ஓதுவதில் எனக்கு என்னங்க தயக்கம்? அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மை தருகிறான் என்றார்கள். நான் ஏன் அதை ஓதக்கூடாது? இதையும் நாம் மறுக்கிற போது தான் நம்ம என்ன செய்கிறோம்? முற்போக்குங்கிற பேரில் நவீன மூட நம்பிக்கைகளுக்கு சென்று விடுகிறோம். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நேரங்களிலெல்லாம் சஹாபாக்களுக்கு ஒரு தடுமாற்றம் வந்ததோ மிக குறிப்பாக கொள்கை ரீதியாக சரிப்படுத்தினார்கள். உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கலாம். பெருமானாருடைய மகனார் இப்ராஹிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத்தான நேரத்தில் கரெக்டாக சூரிய கிரகணம் ஏற்படுது. சஹாபாக்கள் சில பேர் பேசிக்கிட்டாங்களாம், பார்த்தீங்களா பெருமானாருடைய மகனார் இறப்பு எவ்வளோ பெரிய துக்க செய்தி, சூரியனே கிரகணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் ஒரு பிரசங்கம் செஞ்சாங்க. இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சி படைப்பு. அது லா யன்ஹசிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, ஒருவர் இறந்து விட்டார் என்பதற்காக அது கிரகணம் பிடிக்காதுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாடினான் கிரகணம் வந்தது. என் மகனின் மரணத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு உறக்க சொன்னவர்கள். இன்னும் சொல்ல போனால் அது பெருமைக்குரிய இடம். நபியினுடைய பிள்ளை மௌத்தா போனதுக்கே அல்லாஹு தாலா சூரிய கிரகணத்தை உண்டாக்கிட்டான் ரொம்ப பெருமையாக பேசினாங்க. நபி அவர்கள் என்னுடைய பெருமை, என்னுடைய குடும்பத்திற்கு அது பெருமையாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு அது இழுக்கு அப்படி அவங்க சொன்னாங்க. அப்படியெல்லாம் நம்பாதீங்க, அப்படி கிடையாதுன்றாங்க. அல்லாஹுடைய நாட்டப்படி ஏற்பட்டு இருக்கிறது என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எவ்வளவுதான் பக்குவமாக இருந்தாலும் இன்றைய டெக்னாலஜி இழுத்து கொண்டு போகிறது. ஏதாவது பிரச்சனை பேசணுன்னே நண்பர்கள் சொல்ல, உன் பேர் என்ன, உன் பேரில் இப்படி ஒரு நியூமராலஜி மாற்றினா சரியாக போயிடும், ஏன்னா நம்பர் இப்படி வருது. அதாவது நவீன கண்டுபிடிப்புகள், அறிவியல் இருக்கு, அறிவை வளர்த்தணும், மனிதர்களை மேலே கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு நவீன கண்டுபிடிப்புகள் கூட மூட நம்பிக்கையின் பக்கம் அடைப்பு கொடுக்கறது இல்லையா? நியூமராலஜி இருக்குது, கம்ப்யூட்டரை வச்சு ஜாதகம் பார்க்குறான் இல்லையா? கம்ப்யூட்டரை வைத்து நவீன கண்டுபிடிப்புகள் எதற்கு பயன்படுகிறது? இது மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுகிறது. சங்கைக்குரியவர்களே, நம்முடைய கொள்கையை பாதிப்படையக்கூடிய விஷயங்கள் எந்த வழியாக வந்தாலும் மூமின்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நிறைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேராஜுடைய தினத்தில் நான் பார்த்தேன், ஒரு நபியோடு 10 பேர் வந்தாங்க, ஒரு நபியோடு கொஞ்சமான நபர்கள் வந்தார்கள், ஒரு நபியோடு பெரிய கூட்டம் வந்தது. இப்போ நான் கேட்டேன், இது என்னுடைய உம்மத்தாண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து. இப்போ என்னுடைய உம்மத்தைங்க அங்கே பாருங்கள், கண்ணுக்கு தெரிந்தவரை மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் இல்லையா? இவ்வளோ பெரிய உம்மத் உங்களுடைய உம்மத்துண்டாங்க. சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்களிலே 70,000 நபர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் போவாங்கண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிறார்கள். பெரிய உம்மத்து என்னுடைய உம்மத்து, அதில் 70,000 நபர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் நேரடியாக நீங்கள் பைபாஸில் சொர்க்கம் போய்கிட்டே இருக்கலாம். இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆர்வம், யார் அந்த நபர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், லா எஸ்ஸர் கூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தவறான வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்த்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹுக்கு மாற்றமான, மார்க்கம் அனுமதிக்காத வார்த்தைகளை கொண்டு அவர்கள் ஓதி பார்த்திருக்க மாட்டார்கள்.
வலா எத்தத்தையரூன், ஜோசியம் பார்த்திருக்க மாட்டார்கள். பறவைகளை வைத்து நவீனங்களை வைத்து ஜோசியம் பார்க்காமல் இருப்பார்கள். வலா எக்தவூன், நோய் வந்த நேரங்களில் சூடு போட்டு இருக்க மாட்டார்கள். இதை நீங்கள் தனியாக உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிற போது அதற்கு ஏதாவது தீர்வுன்னு எங்கேயாவது யாராவது சொன்னால் போயிடுறோம். இவர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் போவாங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, என் வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கு நன்மை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. சோதனை வந்துருச்சா? அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ்ட்ட கேளுங்க, சஜிதாவில் விழுங்க, அழுங்களேன். நான் ஏன் அங்கே நிற்கணும்? அவன் சொன்னான் அங்கேயே தொட்டில் கட்டணும். இவர்கள் சொன்னார்கள் என்று ஏன் இங்கே மண்டியிட வேண்டும்? அவர்கள் சொன்னார்கள் என்று ஏன் அங்கு விளக்கு போட வேண்டும்? சங்கைக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒப்பற்ற நேமத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பது ஈமான். அல்லாஹுவை நம்புவது, அல்லாஹுவை அல்லாஹுவாக நம்புவது இல்லையா? அவ்வளோ பெரிய பாக்கியத்தை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் சில பெண்கள், குறிப்பாக இளைஞர்கள் தடமாறுகிறார்கள் என்கிற தகவல்களை கேட்கிற போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய நம்பிக்கைகள் நம்மை இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ செய்வதற்கான வழிமுறைகள் வல்ல நாயன் அதை புரிந்து வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.